ஓபிஎஸ் அவர்கள் நீங்களும் இணைந்து நாடாளுமன்றம் சந்திக்கிறீங்க. நாங்கள் 2 பேரும் இணைந்து அரசியலிலே பயணிப்போம் என்று முடிவெடுத்திருக்கிறோம். சதி செய்தார் தினகரன். என்ன சதி செய்தார்? தான் முதலமைச்சராக வர வேண்டும் என்று அப்பவே சதி செய்தார். இது சத்தியம். அம்மா உயிரோடு இருக்கும் போது அவர் முதலமைச்சர் கனவுல அப்படியே அங்கே சஞ்சரிச்சிட்டு இருந்தார். நாங்க துரோகிகளா? ஆனா ஒவ்வொரு 4-5 மாதம் ஒரு தடவை என்னைய மட்டும் கூப்பிடுவாங்க. அவங்க கூட பேசுனீங்களா அப்படின்னாங்க. அம்மா இப்பயும் யாருமே அவேன் போயிலாம் பேச மாட்டாங்க. யாரு நான் பார்த்தேன். அதான் எங்க தினகரன் கூட இல்லங்க அம்மா சொல்றது வந்து நான் பேச மாட்டேன். நான் அப்படியே ஷாக் ஆயிட்டேன். ஏய் நீ தான் பேசுறியா? how are you? is it? I don't worry. why are you crying? அப்ப எந்த அளவுக்கு வந்து மாண்புமிகு அம்மா அவர்களுடைய அடிமனதில் ஆழமாக செய்த துரோகம் பதிஞ்சிருக்கேன். திரு ஓபிஎஸ் அவர்கள் தலைமையிலே நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற கட்டதுரைக்கு கட்டம் சரியில்லை. நம்ம கூட விளையாடுறதே அவனுக்கு வேலையா போச்சுடா. இன்னைக்கு முடிவு பண்றேன்டா, இந்த கைப்புள்ளையா அந்த கட்டதுரையான்னு. என்ன கோடுது? இந்த பார்டர் தாண்டி நீயும் வரக்கூடாது, நானும் வரமாட்டேன். பேச்சு பேச்சாத்தான் இருக்கணும். உங்களை எல்லாம் பார்த்தா எனக்கு பாவமா இருக்கு. இது வரைக்கும் யார் என்னை தொட்டதில்ல. போன மாசம் தானே நான் அடிச்சேன். அது போன மாசம். நான் சொல்றது இந்த மாசம். சசிகலா ஷோ போய்விட்டார். அதனால சசிகலா எதிர்ப்பு அப்படிங்கிறது ஜெயலலிதாவும் சசிகலாவும் 1-2 சசிகலாவை ஏற்கவில்லையே ஏன்? இன்றைக்கு அதிமுக சசிகலா கையில் இருந்தால் என்ன இருக்கும் என்பதை நினைத்து பாருங்க. நீங்களாம் ஆம்பளையா ஏன் இருக்கீங்கன்னு தெரியலன்னு கேட்டேன். என்ன சார் பண்ணலாம் அப்படிங்க. நீங்க போய் இந்த சமாதியில உட்காருங்க சார், உங்களுக்கு ஏதாவது வழி பிறக்கும் அப்படின்னு. உறங்கையிலே பானைகளை உருட்டுவது பூனை குணம், காண்பதற்கே உருப்படியாய் இருப்பதையும் கெடுப்பதுவே உறங்கு குணம். ஆற்றில் இறங்குவோரை கொன்று இரையாக்கல் முதலை குணம். ஆனால் இத்தனையும் மனிதரிடம் மொத்தமாய் வாழுதடா. பிறக்கும் போது பிறந்த குணம் போக போக மாறுது. பிறக்கும் போது பிறந்த குணம் போக போக மாறுது. எல்லாம் இருக்கும் போது பிரிந்த குணம் இறக்கும் போது சேருது. எல்லாம் இருக்கும் போது பிரிந்த குணம் இறக்கும் போது சேருது. மனிதன் பிறக்கும் போது பிறந்த குணம் போக போக மாறுது. மாற்றாந்தாய் பிள்ளைகளை போலதான் தமிழ்நாட்டை பாக்குறாங்க. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த வரைக்கும் மக்கள் தான் எஜமானர்கள். மக்களுக்காக தான் கட்சி, மக்களுக்காக தான் அரசாங்கம். பிரைம் மினிஸ்டருக்காக அல்ல வச்சுக்கிறோம்.